எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஹரி ரியல் எஸ்டேட் செந்தில்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்க்க போகிற பூமி வந்துங்க 4 ஏக்கருங்க. தென்னந்தோப்பு, நல்ல நாட்டு மரம்ங்க. ஒரு 280 தென்னை மரம் இருக்குதுங்க. நல்ல நாட்டு தென்னை மரம்ங்க. நல்ல காப்பு திறனில் இருக்குதுங்க. பூமி வந்து நல்லா இருக்குதுங்க. வாய்க்கால் பாசனமும் இருக்குதுங்க தோட்டத்துக்குங்க. இப்போ வந்து எப்படிங்கன்னா ரெண்டு ஏக்கர் வந்து அண்ணன் தம்பிக்கு தனித்தனியாக இருக்குதுங்க. 4 ஏக்கராகவும் ஒட்டுக்காக தான் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து வேணாலும் வாங்கலாங்க. ஆளுக்கு 2 ஏக்கர் வேணாலும் வாங்கலாங்க. 2 வீடு வந்துடுதுங்க. குடியிருக்கிற மாதிரிக்கு சிம்பிளான வீடு தானுங்க. ஆனால் நீட்டாக இருக்குதுங்க. நல்லா 2 வீடு வந்துடுதுங்க. கிழக்கு பார்த்து ஒரு வீடு. இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்து இருக்குதுங்க. இன்னொரு வீடு வந்து வடக்கு பார்த்து வீடு அந்த பக்கம் தெரியுதுங்களா? அந்த வீடு வந்து வடக்கு பார்த்து வீடு ஒன்று இருக்குதுங்க. நல்லா தார் ரோட்லேருந்து கொஞ்சம் வண்டி பாதைன்னா ஒரு 20 மீட்ரு தானுங்க. நம்ம தோட்டத்துக்கு வரைக்கும் தார் ரோடு வந்துடுதுங்க. 4 ஏக்கருங்க. நல்ல நீட்டான தோப்புங்க. பாருங்க. இது வந்து ஓடையை ஒட்டியே வந்துடுதுங்க. இது மேகோடு ஓடைங்க. செக் டேம் வந்துடுதுங்க. பாருங்க, செக் டேம் தண்ணி நிற்கிதுங்க. இதுக்கு பக்கத்துலேயே கிணறு பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஓடையொட்டியே வந்துடுதுங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிணத்துல வந்து நம்மளுக்கு வந்து 3 நாளைக்கு, இந்த 4 ஏக்கராவுக்கு வந்து 3 நாளைக்கு, வாரத்தில் வந்து 8 நாளில் வந்து 3 நாள் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாமுங்க. 3 நாளுங்கிற போது நீட்டாக தண்ணி பாய்ஞ்சிக்குங்க. 4 ஏக்கராவுக்கு கூட்டு கிணறாக வருதுங்க. இதுக்கு அந்த பக்கம் வந்து 5-6 ஏக்கரா இருக்குதுங்க. அதுக்கு எடுத்துக்குவாங்க. 3 நாள் வந்து நம்ம பாய்ச்சிக்கலாமுங்க வாரத்தில். அது போக வந்து 2 போர்வெல் இருக்குதுங்க. 2 போர்வெல் வந்து தனித்தனியாக இவங்க 2 ஏக்கராவுக்கு தனித்தனியாக போர்வெல் இருக்குதுங்க. அதே விட்டு நம்ம பாய்ச்சிக்கலாங்க. நீட்டான ஏரியாங்க. நல்லா நாட்டு மரம், நல்லா காப்பு திறனில் இருக்குதுங்க. நீங்கள் வாங்க வந்து பாருங்கள். பிடிச்சதுன்னா பார்த்து பேசலாமுங்க. இப்போது என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா, ஏக்கர் வந்து 65 லட்ச ரூபா வேணுங்கிறாங்க. நீங்கள் வாங்க வந்து பாருங்கள். பிடிச்சதுன்னா பார்த்து பேசலாமுங்க. அதை கொஞ்சம் நஞ்சம் கம்மி ஆகலாமுங்க. நல்லா நீட்டாக சொட்டு நீர் பாசனம் தான் இருக்குதுங்க. நீட்டாக தண்ணி பிரச்சனை இல்லைங்க. ஆனமலை ஏரியாவிலேயே வந்துடுதுங்க. நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நடந்து போனோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போய்க்கலாமுங்க. பஸ் ரூட்டு பக்கத்துலேயே இருக்குதுங்க. நல்ல ஏரியாங்க. ஆனமலை ஏரியாவிலேயே வந்துடுதுங்க. நீங்கள் வாங்க வந்து பாருங்கள்.